லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்படி தான் வீட்லயும் தூங்கிட்டே உளர வேண்டியது. தூங்காதவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். நான் தூங்காதவங்கன்னு சொன்னதோட சேர்த்து சிரிக்கிறவங்கெல்லாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அவங்களும் சேர்ந்துட்டீங்க. ஏன்னா சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. நல்லா ஸ்மைல் பண்ணி சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இப்போதான் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இப்போ தான் நீங்கள் போட்டிருக்க நகையும் சரி, நீங்கள் கட்டியிருக்கிற புடவையும் சரி, இப்போ தான் நிறந்தது மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் போட்டுட்டு ஒம்முன்னு வச்சுருந்தா எங்கே நல்லா இருக்கும். இப்போ தான் நீங்கள் சிரித்த உடன் தான் நீங்கள் அவ்வளவு அழகாக இருக்கு. அப்படியே இயேசுவை பாருங்க, சிரிக்கிறாரான்னு பாருங்க. ஒரு அம்மா எங்கே சிரிக்கிறார், முறைக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த இரவிலே எல்லாருக்கும் தூக்கம் போச்சு. உண்மையா இல்லையா? இல்லையா? எல்லாருக்கும் தூக்கம் போச்சு. காவல் காத்து கொண்டிருந்த காவலர்கள், சீடர்கள் எல்லாரும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. 6 மணி ஆனா கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ணியிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. என்ன நடக்க போகுதோ இந்த ராத்திரியில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய தூக்கமும் போயிட்டு, நம்ம தூக்கமும் போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வருஷத்துல 3 தடவை தான் இதே மாதிரி சேர்ந்து வந்து தூங்கிட்டு போக முடியும். எந்தெந்த நாள் சொல்லுங்க பாப்போம்? கிறிஸ்மஸ், ஈஸ்டரு, ஜனவரி 1, நியூ இயர். இந்த 3 நாளுக்கு என்ன ஸ்பெஷல்னா, நல்லா குளிச்சுட்டு கிளம்பி கோயிலில் வந்து என்ன பண்ணிடணும்? நிம்மதியா தூங்கணுமா? பிரைஸ் தி லார்ட். ஒரு வீட்டுக்கு இப்படிதான் ஒரு திருட போயிருந்திருக்கான். நைட்டு 12 மணிக்கு திருட போயிருக்கான். கணவன் மனைவி 2 பேர் வீட்டில் இருந்திருக்காங்க. போய் திருடன என்ன பண்ணிட்டாங்க? 2 பேரும் முழிச்சிட்டாங்க. முழிச்சுட்டு திருடலை போய் கணவர் என்ன செஞ்சிட்டாரு? பிடிச்சிட்டாரு. எங்கடா வந்த? திருடவா வந்த என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஐயோ நான் திருடவே வரல. எந்த திருடன்டா ஒத்துக்கிட்டான்? நீ திருடதானே வந்த? இல்லைங்க, நேற்று நைட்டு தான் திருட வந்தேன், இன்னைக்கு நான் திருட வரல. நேற்று நைட்டு திருட வந்தது உண்மை, இன்னைக்கு நைட்டு திருட வரல. நேற்று திருடினதை கொண்டாந்து வச்சுட்டு போறதுக்கு தான் வந்தேன், இப்போ நான் திருந்திட்டேங்க என்று சொன்னான். அப்படியா? எதுக்கு இப்போ எதை கொண்டாந்து வைக்க வந்தேன், எதை எடுத்துட்டு போனேன் அப்படின்னு கேட்ட பொழுது சொன்னான், ஒரு பட்டு புடவை உங்கள் பீரோலேருந்து எடுத்துட்டு போனேன், அதை கொண்டு போய் வீட்டில் என் பொண்டாட்டிகிட்ட கொடுத்தா இந்த கலர் பிடிக்கலைன்னு சொல்லிட்டா. அதனால பேசாம என்ன பண்ணிடலாம், கொண்டு போய் திரும்பவும் வச்சுட்டு போயிடலான்னு வந்தேன். அப்பதான் நீங்க என்னைய பிடிச்சிட்டீங்க என்று சொன்னான். இப்ப வந்து மனைவி அவளுக்கு ஏறிச்சு இப்ப கோபம். கணவரை பார்த்து சொன்னா, ஒரு திருடன் பொண்டாட்டிக்கு பிடிக்காத புடவையை தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க என்று சொல்லி கணவரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்பவே திருடன் எஸ்கேப் ஆகி போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வீட்டை பூட்டிட்டு வந்தீங்களா இல்லையா? எத்தனை பேர் பூட்டை 2 தடவை இழுத்து பார்த்துட்டு வந்தீங்க? போயிட்டு வர்றதுக்கு வெரி குட். இந்த பாப்பாவுக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஏன்னா அவங்க அம்மா, நீ தான் நல்லா இழுத்து பாடுறீ, போயிட்டு வர்றதுக்குள்ள வீடு இருக்கா, கதவு இருக்கா, பூட்டு இருக்கா என்னன்னு தெரியல. இயேசுவோட கல்லறையோட கல்லே அகற்றப்பட்டு இருக்கிறது. சத்தமா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. நீங்க திரும்பி போறப்ப எதுவும் நகர்ந்திருக்க கூடாது. வீட்டுல எல்லாம் எங்க வச்சுட்டு வந்தீங்களோ அப்படியே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நள்ளிரவிலே ஆண்டவருடைய உயிர்ப்பை கொண்டாட நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது ஒரு பாடல் வரிகள், மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, உயிர்ப்பு என்னும் செய்தி வந்தது, அது மகதலா மரியா என்னும் பெண்ணின் வழியாக வந்தது. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லக்கூடிய செய்தி. அது ஒருவேளை நீங்கள் அறிந்த ஒரு செய்தியாக இருக்கலாம், எதிர்மறையான ஒரு செய்தியாக இருக்கலாம். ஒரு நல்ல செய்தியை மகதலா மரியா வழியாக ஆண்டவர் நம் அனைவருக்கும் சொல்லுகின்றார். இந்த நல்ல செய்திக்காக, இந்த தலைப்பு செய்திக்காக ஆண்டவரே இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்றுதான் 40 நாட்களாக நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? காத்து கொண்டிருந்தோம். மரத்தான் ஓட்டப்பந்தயம் தெரியுமா? எத்தனை கிலோமீட்டர் ஓடணும்? எத்தனை கிலோமீட்டர் ஓடணும்? பல கிலோமீட்டர் ஓடணும். மீட்டர் கணக்கில் ஓடக்கூடாது,
100 மீட்டர் ஓடக்கூடாது, 200 மீட்டர் ஓடக்கூடாது, 1500 மீட்டர் ஓடக்கூடாது. கிலோமீட்டர் கணக்கில் 10 மீட்டர், 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர் என்ன செஞ்சு அதை ஓட வேண்டும். அதற்கான ஒரு வரலாறு இருக்கிறது. அதை புரிந்து கொள்கின்ற பொழுது இயேசுவினுடைய உயிர்ப்பின் செய்தியையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கிரேக்கம் என்ற ஒரு நாடு, பெர்சியா என்ற ஒரு நாடு, இந்த 2 நாடுகளும் இருக்கின்றன. இந்த 2 நாடுகளுக்கும் இந்த மராத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடத்திலே போரானது நடைபெறுகிறது. அந்த போரிலே பெர்சியா சார்பாக 20,000 வீரர்கள் இருக்கிறார்கள், கிரேக்கம் சார்பாக 10,000 வீரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் போர் புரிகின்ற பொழுது நிச்சயமாக யார் வின் பண்ணுவார்கள்? நீங்களே சொல்லுங்க, யார் வின் பண்ணுவா? எங்கே 20,000 பேர் இருந்தாங்க? பெர்சியா. அவர்கள் தான் வின் பண்ணுவார்கள் என்று இந்த கிரேக்க நாட்டை சார்ந்த எல்லாருமே, நாட்டில் எல்லாரும் ஒன்று கூடி நிச்சயமா நாம என்ன பண்ணுவோம்? தோத்து போயிடுவோம். இப்போ எப்படி சிஎஸ்கே தான் தோத்து போவோம்னு எல்லாம் தெளிவாக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் யார் தோற்று விடுவார்கள்? நம்முடைய நாடு தோற்றுவிடும் என்று சொல்லி அவர்கள் கூடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கிரேக்க நாட்டினுடைய படை தளபதியாக இருந்தவன், அந்த படையை தலைமையேற்று நடத்தியவன் மிகவும் சாதுர்த்தியமாக செயல்பட்டு அந்த படையை என்ன செய்ய வைக்கிறான்? வெற்றி பெற வைக்கிறான். ஆனால் அவர்கள் அங்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? நமது நாடு என்ன செய்துவிடும்? தோற்று போய்விடும். எனவே பேசி ஒரு சமாதான உடன்பாட்டுக்கு வந்து விடலாம் என்று சொல்லி அங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் இந்த போரை என்ன செய்து விட்டான்? வென்று விட்டான். உடனே ஒரு வீரனை அழைத்து, அங்க நீ போய் சொல்லிட்டு வா, தோக்கல, நாம என்ன பண்ணிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். அங்க நாம தோத்துட்டோம் நினைச்சிட்டு இருக்காங்க, நாம என்ன பண்ணிட்டோம்? ஜெயிச்சிட்டோம் என்று சொல்கிறான். அந்த படையில போர் புரிந்து கொண்டிருந்த படை வீரன் கவசம் அந்த தலையில் இருந்தது, உடம்பில் இருந்தது, எதையுமே கலட்டாமல் அங்கிருந்து ஓடுகிறான். எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் ஓடுகிறான். 40 கிலோமீட்டர் ஓடி அங்கு போய் அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சரிட்டா நிக்கோமென். இதுதான் அந்த வார்த்தை, சரிட்டா நிக்கோமென். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மகிழுங்கள், நாம் வென்று விட்டோம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இப்படிதான் மகிழ்ச்சியை கொண்டாடுவீங்களா? சொல்லுங்க பாப்போம். மகிழுங்கள், நாம் வென்று விட்டோம். இந்த வார்த்தையை போய் சொல்லிட்டு அங்கே விழுந்தவன் தான். அதுக்கப்புறம் அவன் பொழைச்சானா என்னன்னு தெரியல. ஆனால் அவனுடைய இலக்கு, நாம் தோற்கவில்லை, என்ன பண்ணிவிட்டோம்? ஜெயித்து விட்டோம். இதை அப்படியே யோசித்து பாருங்கள். இயேசு மகதலா மரியாவுக்கு சொல்லுகின்றார், கல்லறையை தேடி சென்ற மரியாவுக்கு கிடைத்த வாக்கு அதுதான். இயேசு உயிர்த்து விட்டார். அதை விரைந்து சென்று யாரிடத்திலே போய் சொல்லுகின்றார்? சீடர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். பிறகு அவர்கள் வந்து எப்படி அந்த உயிர்த்த இயேசுவை கண்டுகொள்கிறார்கள் என்பதுதான் மீட்பினுடைய திட்டமாக இருக்கிறது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பூசைக்கு வந்திருக்கவங்க கை தூங்க பார்ப்போம். கணவன் மனைவி. உங்க கணவர் உங்க மனைவியோட தானே வந்தீங்க? பாதி பேருக்கு டவுட்டா இருக்குது, கணவர் மனைவி கூட வந்தோமா? ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. இருந்த பொழுது ரொம்ப நாள் கழிச்சு இந்த மனைவி அந்த அவங்க கிளாஸ்மேட், அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேதர் ஆகுறப்ப 2 பேரும் பேசிட்டாங்க. உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்கிறார்? அவர் ஒரு கணக்கு வாத்தியாரை கல்யாணம் பண்ணி ரொம்ப சிக்கலா போச்சு. எதற்கு கேட்டாலும் என்ன கேட்கிறாரு? கணக்கு கேட்கிறாரு. 1 லிட்டர் பால் வாங்கினா இவ்வளவா, இந்த மாசம் இவ்வளவா, இத்தனை லிட்டர் என்னையா, இது எவ்வளவு, அது எவ்வளவுன்னு எப்ப பார்த்தாலும் என்ன கேட்டுக்கொண்டே இருக்கிறான்? கணக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறான். பிறகு எப்படி தான் சமாளிக்கிறேன்? நான் வரலாறு டீச்சர் ஆச்சே, கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் கணக்கு வாத்தியாரா இருந்தா என்ன, நான் யாரு? வரலாறு. கதையா வரலாறு எழுதுறவன் தான் எழுதிக்கிட்டே இருப்பான் கடைசி இது வரைக்கும். கடைசி இது வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவு எழுதுறங்க முக்கியம் இல்லை, எவ்வளவு எழுதுகிறோம் என்பதுதான் முக்கியம். எவ்வளவு பேப்பர் இருக்கு திருத்துறதுக்கு முன்னாடி வாத்தியார் எடுத்து எவ்வளவுடா இருக்கு நிறுத்து பாடுறான், இவ்வளவு மார்க்கு தான் என்ன செய்ய வேண்டும்? போட வேண்டும். அப்படி சமாளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இயேசுனுடைய உயிர்ப்பு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? முதலில் வெறுமையான கல்லறை. மனுஷபுத்திரன் என்ற ஒரு தமிழ் எழுத்தாளர் இவ்வாறு எழுதுகிறார். ஒரு கல்லறையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்ததாம். கல்லறையில் இங்கே யாரும் இல்லை, நீங்க எல்லாம் போகலாம். என்ன எழுதியிருந்தது? கல்லறையில் எழுதி இருக்கிறதாம். எப்படி? இங்க யாரும் இல்லை, எல்லாம் போ. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்? கல்லறையில் தாண்டா ஏதோ இருக்கு, அங்க என்ன பண்ணாத, என்ன பண்ணாத, போகாத. ஆனால் உண்மை என்னவென்றால் கல்லறையில் யாருமே கிடையாது, அங்கே யாரும் கிடையாது. எவ்வளவு உண்மை! ஒரு தமிழ் எழுத்தாளர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். இங்கே யாரும் இல்லை, தயவு செய்து நீங்க எல்லாம் என்ன செய்யலாம்?
போகலாம். மகதலா மரியாவுக்கும் அதே செய்தி தான். போன உடனே அவருக்கு வந்த முதல் ஆச்சரியம், முதல்ல திடுக்கிடும் செய்தி என்னன்னா, எது புரட்டப்பட்டு இருக்கிறது? எது புரட்டப்பட்டு இருக்கிறது? கல். இந்த உயிர்ப்பு காட்சியை எவ்வளவு விடிய காட்சியில பார்த்தாலும் எல்லாம் கல் மாதிரி இல்லை. எப்படி இருக்கு? எல்லாம் தோசை கல் மாதிரி இருக்கு. எல்லாம் ரவுண்டா, அதை ரவுண்டாக அடைக்கப்பட்டிருக்கும். இயேசுவை அடக்கம் செய்த அந்த நிகழ்வை படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்த கல்லறை யாருக்கு சொந்தமானது? யாருக்கு? அரிமத்தியா ஊரை சேர்ந்த சூசை என்பவருக்கு, யோசேப்பு என்பவருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த கல்லறையில் யாராவது வச்சாங்களா? யாரும் இல்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கல்லறை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒருவேளை அவருக்கு கட்டி வச்சிருப்பாரா, யாருக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னு தெரியலை. அரிமத்தியா சூசையை பார்த்தா எனக்கு இதான் நினப்பு வரும். நம்ம எதை கட்டி வைக்கிறோமோ இல்லையோ, எதை கட்டி வச்சிருக்கணும். ஆமாம், இந்த நாளில் அதை சொல்ல வேணாம், சைலண்ட் மூடா என்ன செஞ்சிடலாம், நாம போட்டுடலாம். அப்போ ஆண்டவருடைய கல்லறையை, அதாவது தனக்காக வைத்திருந்த அந்த கல்லறையை யாருக்கு கொடுக்கிறார்? ஆண்டவருக்கு கொடுக்கிறார். ஆனால் ஆண்டவரை வைத்து அந்த கல்லறையை எல்லாம் முடிச்சுட்டு போற பொழுது கல் என்ன செய்யப்பட்டு இருக்கிறது? புரட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பெண்களுக்கு பாருங்க, பெண்களுக்கு எவ்வளவு தைரியம். இந்த அம்மா போய் என்ன பண்ணிட்டு எட்டி பாம்பு அடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாம்பு பாம்புமா எவனா போய் எட்டி பாருனா யாரும் என்ன பண்ண மாட்டான், என்ன பண்ண மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. உள்ள போகணும்னா யாருமே போக மாட்டார். ஆனால் இந்த பெண்கள் பாருங்கள் எவ்வளவு துணிச்சலாக உள்ள போய் பார்க்கிறார்கள். கல்லறைக்குள்ள என்ன இருந்தது? என்ன இருந்தது? இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட். எல்லாம் 5 விரலையும் தூக்குங்க பாமா. யாருக்கு 6 விரல் இருக்கா? இருக்குமா? இருக்குமா இல்லையா? இருக்கும். உங்களுக்கு இருக்கான்னு கேட்குறேன், அவ்வளோதான். இருக்கிற ஆள்லாம் நான் பார்த்துருக்கிறேன். 6 விரல், 5 விரல், சரியா? எம்டி சொல்லுங்க பார்ப்போம். EMPTY திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட், படிச்சிருக்கீங்களா? இப்போ எம்டி, சரியா? ஃபர்ஸ்ட் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்துருவோம். இப்போ படிங்க. படிங்க. எம்பிடியா? எம்டி தாண்டா. அப்போ நீ எம்டியை படிக்கிறப்ப எம்பிடின்னு படிச்சிருக்கணும். அப்போவும் எம்டி தான், சரியா? 2 எழுத்து. இப்போ நடு எழுத்தை எடுத்துருவோம். இப்போ படிங்க. பி எடுத்தாச்சு, ஓபி இப்போ எடுத்தாச்சு. அப்போவும் எம்டி. இப்போ எல்லாத்தையுமே எடுத்துருவோம். இப்போ படிங்க. வெரி குட், அப்போவும் எம்டி தான், அப்போவும் எம்டி தான். எல்லா வார்த்தையும் போட்டாலும் என்னதான்? எம்டி தான். ஃபர்ஸ்ட் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்தா எம்டி தான். நடு எழுத்தை எடுத்தாலும் எம்டி தான். எல்லா எழுத்தையும் அழிச்சிட்டாலும் மீதி இருக்கிறது என்னதான்? எம்டி தான். இன்றைக்கு மகதலா மரியாவுக்கு இருந்த அடுத்த ஷாக்கு, கல்லறை எப்படி இருக்கு? நறுமண பொருள்களோடு போகிறார்கள். இயேசுவை அவசர அவசரமாக கொண்டு போய் கல்லறையில் அடக்கம் செய்து விட்டோம். முறைப்படி சடங்கை செய்யவில்லை. எனவே செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆதங்கத்தோடு இயேசுனுடைய உடலை தேடி யார் போறா? மகதலா மரியா போகிறார்கள். அங்கு வெறுமையான கல்லறை. அதுதான் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு முதல் சாட்சி. ஒரு மறைக்கல்வி வகுப்புல ஃபாதரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டாரு. இங்க உள்ள பிள்ளைங்க மட்டும் பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்கெல்லாம் கேட்டகிசத்துக்கு வார வர்றீங்களா இல்லையா? வர்றீங்களா? அவங்கள பார்த்து கேட்டாரு. இயேசு இந்த உலகத்துல எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. தூணுலையும் இருக்கிறாரு, துரும்புலையும் இருக்கிறார். அப்படிதானே? கடவுளுடைய 6 அந்த குணங்கள்ல பார்க்கிறோம். என்ன? கடவுள் எங்கும் இருக்கிறார். ஒரு பாப்பா எந்திரிச்சு சொன்னிச்சு, கடவுள் எங்கும் இருக்கிறாருங்கிறது பொய், ஒரு இடத்துல இல்ல. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், உண்மை. ஒரு இடத்துல மட்டும் அவரு இல்ல. எங்க இல்ல? கல்லறையில இல்ல. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், ஒரு இடத்துல மட்டும்தான் இல்ல. எந்த இடத்துல இல்ல? அதனால கல்லறையில போய் கடவுளை தேடாதீர்கள். கல்லறையில போய் என்ன பண்ணக்கூடாது? கடவுளை நாம் தேடக்கூடாது. அப்போ அந்த சின்ன பிள்ளை எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான ஒரு பதிலை தந்திருக்கிறது. கடவுள் இல்லாத இடம், வெறுமையான கல்லறை. அதனால தான் யோவான் நற்செய்தியும் சரி, லூக்கா நற்செய்தியும் சரி, கல்லறையை எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்? வெறுமையான கல்லறை, எம்டி டூம் என்று சொல்லப்படுகிறது. வெறுமையான கல்லறை. ஒருவேளை இயேசு அங்கு இருந்திருந்தால், இயேசு எப்படி அடக்கம் செய்திருந்தார்களோ அவர் அப்படியே இருந்திருந்தால் நிச்சயமாக இவர் என்ன செய்யவில்லை என்று சொல்லி இருக்கலாம், உயிர்த்தெழவில்லை என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இயேசு அங்க காண, அதனால வெறுமையான கல்லறை, எம்டி டூம் தான் முதல் அடையாளம். யார் எந்திரிச்சிட்டா? இயேசு உயிர்த்து விட்டார். அவர் எங்க போனாருன்னு இல்லை, ஆனால் என்ன நடந்திருக்கிறது?
அவர் உயிர்த்து விட்டார். அதை தான் நற்செய்தியிலே நாம் அழகாக படிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 61வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, இவர் கடவுளுடைய திருக்கோயிலை இடித்து விடுங்கள், அதை நான் 3 நாளிலே கட்டி எழுப்புவேன். அப்போ இயேசு சொன்னதை எல்லாம் நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள். 3 நாளில் திரும்ப கட்டி எழுப்புவேன். தன்னுடைய உடலாகிய ஆலயத்தை என்று அவர் குறிப்பிட்டு சொன்னதை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நினைவு கூர்ந்து பார்க்கிறார்கள். எனவே வெறுமையான கல்லறை தான் முதல் அடையாளம், முதல் சாட்சி, முதல் விட்னஸ். 2வது அடையாளம் என்ன பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்க, அந்த பெண் மகதலா மரியா போய் பார்த்த பொழுது துணியெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? கசங்கி இருக்கா? துணியெல்லாம் சுருட்டி ஓரமா அப்படியே அழகா மடிச்சு உங்க பீரோலுக்குள்ள இருக்கிறது மாதிரி இருக்கு. ஆண்களுக்கு அதிக ட்ரெஸ் இருக்குமா, பெண்களுக்கு அதிக ட்ரெஸ் இருக்குமா? கை தூங்க பார்ப்போம். ஒரு அம்மா, இதெல்லாம் ஓவர், பெண்களையே ஒரே தாக்கா தாக்கிட்டு இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இந்த ஹalleluya எதுக்குன்னா, இடையில உங்களுக்கு ஒரு மாத்திரை, ஒரு குளுக்கோஸ் அப்போ போட்டால் தான் வேலை செய்ய. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு தூக்கம் வராது, கேட்டுகிட்டே இருக்க, உங்களுக்கு தூக்கம் வருமா வராதா? நிச்சயமா வரும். இந்த 12 மணிக்கு நீங்கள் தூங்காமல் இருந்தால் தான் பிரச்சனை. நீங்கள் தூங்குனீங்கன்னா நார்மலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். 2வது, துணிகள் எல்லாம் சுருட்டப்பட்டு அங்கு இருக்கின்றன. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்தில் லாசரை ஆண்டவர் என்ன செய்கின்றார்? என்ன செய்கின்றார்? அப்போ 3 நாள் கழிச்சு அங்கே போகின்ற பொழுது லாசர் அப்படியே வெளியே வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக எப்படி இருந்திருக்கும்? மாவு கட்டு போட்டது மாதிரி இருந்திருக்கும். சிம்பிளாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஃபுல்லாக துணி சுற்றி, வெள்ளை கலரில் துணி சுற்றி, பேண்டைடு ஃபுல்லாக போட்டால் எப்படி இருந்திருக்கும்? அப்படிதான் இருந்திருப்பான். அப்போ யூதர்கள் அப்படிதான் என்ன செய்வார்கள்? அந்த இறந்தவர்களை அடக்கம் செய்வார்கள். ஆனால் எல்லா துணியும் கலட்டி எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? ஓரமா அழகாக இருக்கிறது. ஒருவேளை யாராவது எடுத்துக்கொண்டு போயிருந்தால் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? இப்படியெல்லாம் வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் கலட்டி வீசிட்டு எரிஞ்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க? எடுத்துக்கொண்டு போயிருப்பாங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அடையாளம் எதுவுமே இங்கே வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து வீசிட்டு தான் என்ன செய்திருப்பார்கள்? போயிருந்திருப்பார். எனவே 2வது விட்னஸ், 2வது அடையாளம் எதுவென்று சொன்னால் துணி. அதாவது இயேசுவினுடைய உடலை சுற்றி வைக்கப்பட்டிருந்த அந்த துணி. பிரைஸ் தி லார்ட். முதல் அடையாளம் என்ன? வெறுமையான கல்லறை, எம்டி டூம். 2வது அடையாளம் என்ன? துணி. இயேசுவினுடைய உடலை சுற்றி வைத்திருந்த அந்த துணிகள். ஒரு வீட்டில் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. கணவர்கிட்ட அந்த மனைவி சொன்னாங்க, எங்க நாம் 2 பேரும் இந்த மண்ணகத்தில் இருக்கிற மாதிரியே விண்ணகத்துலையும் நாம் மோட்சத்தில் இருப்போமா? 2 பேரும் சேர்ந்து இருப்போமா? அது மோட்சம் தானே என்று கேட்டார். கணவர் சொன்னாரா, நாம் 2 பேரும் சேர்ந்து இருந்தால் எப்படி அது மோட்சமாகும்? எப்படி அது மோட்சமாகும்? அப்போ நீங்க எங்கெங்க போவீங்க? நான் தான் மோட்சத்துக்கு போவேன். அங்கே யார் யார் இருப்பா? அன்னை தெரசா, எலிசபெத் ராணி, எல்லா மகாராணி, எல்லா தேவதைகளும் அங்கே தான் இருப்பாங்க. நான் எங்கெங்க போவேன்? நீ எங்கே போவேன்? நீ நரகத்துக்கு தான் போவேன். அங்கே என்னங்க இருக்கும்? எல்லா குரங்கும் அங்கே தான் இருக்கும். அப்போ அந்த அம்மா சொன்னிச்சா, உங்களுக்கு மட்டும் இங்கேயும் தேவதை, அங்கேயும் தேவதை, எனக்கு மட்டும் இங்கேயும் குரங்கு, எங்கேயும் குரங்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. 2வது சாட்சி எம்டி டூம் முதல். 2வது சாட்சி அந்த உடைகள். 3வது யான் இந்த பெண் தான் 3வது சாட்சி. ரகசியத்தை யார் காப்பார்கள்? சொல்லுங்க பார்ப்போம். ஆண்களா பெண்களா? ஆண்கள் தான் ரகசியத்தை காப்பாற்றுவார்கள். யார் காப்பாற்றவே மாட்டார்கள்? வெரி குட். இதை பெண்களே ஒற்றுக்கொண்டதுதான் ஒரு மாபெரும் ரகசியம். கைதட்டி நன்றி சொல்லிருங்க பாப்போம். வெரி குட். என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இயேசு ஆண்டவர் பாருங்க, பிறப்புக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கின்றார். மங்கள வார்த்தை செய்தியை சொல்ல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த பெண்ணினுடைய பெயர் அன்னை மரியா. உயிர்ப்பினுடைய செய்தியை சொல்ல ஆண்டவர் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். அந்த பெண்ணினுடைய பெயரும் மரியா. இவர் அன்னை மரியா, இவர் மகதலா மரியா. ஆண்டவர் நினைச்சிருப்பார் 2 பேர்ட்டையும் சொன்னாதான் போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? சொல்லியிருப்பாங்க. ஆனா மரியா யார்ட்டையுமே சொல்லல. மரியா யார்ட்டையுமே சொல்லல.
நீங்க சொல்லியிருந்திருக்கணும், ரகசியத்தை பெண்களை காப்பாற்றுவார்கள், ரகசியத்தை பெண்களும் வைத்திருப்பார்கள். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் யாருன்னு சொல்லியிருந்திருக்கணும், அன்னை மரியான்னு நீங்க சொல்லியிருந்திருக்கணும். இப்ப கைதட்டுங்க தம்பி, இங்க இருந்தா கைதட்டினாங்க எல்லாம். வெரி குட். மகதலா மரியாவை தேர்ந்தெடுக்கின்றார். ஒருவேளை பெண்கள்கிட்ட எல்லாம் நம்ம யதார்த்தமான வழக்கில், இது குற்றம் காணுவதற்காக அல்ல, ஏதாவது நம்ம சொன்னோம்னா என்ன பண்ணிடுவாங்க, எல்லாற்றையுமே என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி சொல்லிட்டாங்க. 4 பேர்கிட்ட சொன்னாதான் நமக்கு என்ன வரும், தூக்கம் வரும். இல்லைன்னா மண்டைய சொல்லுங்க வெடிச்சிடும். இப்போ இந்த பிள்ளைங்கெல்லாம் நீங்க சொன்னதை வச்சு தான் சொல்லுது. இந்த பிள்ளைக்கு இந்த பழமொழியெல்லாம் எப்படி தெரியும், இந்த யதார்த்தமான வழக்கெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும், நாம வீட்டில் சொல்லக்கூடியதா. அதனால தான் ஆண்டவர் பெண்களை தேர்ந்தெடுத்து போய் என்ன பண்ணுங்க, எல்லாருக்கும் அறிவியுங்கள். அப்போஸ்தலர் என்றாலே one who is sent out, யார் அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள்தான் சீடர்கள், அப்போஸ்தலர்கள். ஆனால் அந்த அப்போஸ்தலர்களுக்கே அனுப்பப்படுகின்ற ஒரு பெண்மணி தான் யார், மகதலா மரியா. அதனால் திருத்தூதர்களுக்கே ஒரு திருத்தூதராக, அப்போஸ்தலர்களுக்கே ஒரு அப்போஸ்தலராக இருக்கக்கூடியவர் தான் இந்த மகதலா மரியா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் 3வது சாட்சி. யாரு, மகதலா மரியா. 4வது சாட்சி யார் என்று சொன்னார், போய் சொன்னவுடனே வரக்கூடிய சீடர்கள் தான். எத்தனையாவது சாட்சி, 4வது சாட்சி. பேதுருக்கு எவ்வளவு தைரியம் என்று பாருங்க. இந்த மகதலா மரியா லூக்கா நற்செய்தியினுடைய அடிப்படையிலே போய் சொன்ன பொழுது என்ன பண்ணல, யாருமே என்ன பண்ணல, நம்பல. ஏதோ பிதற்றுகிறார் என்று சொல்கிறார்கள், யாருமே அதை கண்டுக்கல. ஆனால் பேதுரு மட்டும் என்ன பண்ணுகின்றான், அங்க நம்பி அந்த சீன்ல இருந்து அப்படியே நழுவி நேர எங்க போறாரு, கல்லறைக்கு போவார். இதையே யோவான் நற்செய்தியிலே படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 சீடர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஓடுவார்கள். அதிலே ஒருவர் முந்தி கொண்டு போய் எட்டி பார்ப்பார். அது யார் என்று சொன்னால் அவர்தான் யோவான் என்று நற்செய்தி எழுதிய அந்த யோவான் தன்னை குறித்து ஒரு முக்கிய பதிவை அவர் அங்கு தருவார். எனவே சீடர்கள் தான் 4 சாட்சிகள். 5வது சாட்சி யாருன்னா நீங்க தான் அந்த சாட்சி, நாம் தான் அந்த சாட்சி. அதை தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். கொலோசியருக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறு படிக்கின்றோம், சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கை எங்கே. 2 தொடர்ந்து வரும். சாவே உன், சாவே உன் கொடுக்கை எங்கே. 2 கேள்வி. நீங்க தேனி பார்த்துருக்கீங்களா, யார் யார் தேனி பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் கொட்டு வாங்கியிருக்கீங்க, தேன் எடுக்கிறப்ப யாரும் கொட்டு வாங்கியிருக்கீங்களா? தேனி எத்தனை தடவை தெரியுமா கொத்தும், எத்தனை தடவை கொத்தும், ஒரு தடவை தான் கொத்தும். 2வது தடவை என்ன பண்ண முடியாது, கொத்துனா ஒன்றும் வலிக்காது, அதோட கொடுக்க எடுத்துட்டோம்னா வலிக்காது. இப்படிதான் ஒரு தந்தையானவர் தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து ஒரு பூங்காவிற்கு போகின்றார். 2 பிள்ளைகளை விளையாடி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு தேனி வந்து ஒரு பிள்ளையை கொத்திவிட்டது. அவன் உடனே பயந்து ரொம்ப வலி தாங்க முடியாமல் அழுவுகிறான். திரும்ப பார்த்தா அடுத்த பிள்ளையும் திரும்ப தேடி வந்தோடனே அழுது கொண்டே இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த தந்தை அந்த பிள்ளையை பார்த்து சொன்னார், நீ கவலைப்படாத, ஏற்கனவே அந்த தேனி கொத்திய பொழுதே அதனுடைய கொடுக்கு முடிஞ்சு போச்சு, அந்த தேனியினுடைய கொடுக்கெல்லாம் எடுத்தாச்சு, நீ இனிமே என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்படவே தேவையில்லை. எனவே இறப்பை குறித்து இனிமேல் நாம் அனைவரும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவர் உயிர்ப்பை பெற்று தந்து விட்டார். ஆண்டவர் இறப்பை அவர் முழுவதுமாக அழித்து விட்டார். அப்படின்னா நாமெல்லாம் இறக்க மாட்டோமா ஃபாதர் அப்படின்னு கேட்டா நிச்சயமா என்ன செய்வோம், நிச்சயமா என்ன செய்வோம், இறப்போம். இந்த உலகத்தில் இறப்போம். ஆனால் நமக்கு மறுவாழ்வு என்று ஒன்று இருக்கிறதா, இறந்தவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறது அன்றி என்ன செய்யப்படுவதில்லை, அழிக்கப்படுவதில்லை. எனவே நம்முடைய இறப்பிலே நமக்கு அடுத்த வாழ்வு, அந்த அடுத்த வாழ்வுக்கு பெயர்தான் உயிர்ப்பு. விவிலியம் நமக்கு அழகாக கூறுகிறது. யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது இறைவசனம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். எனவே நிச்சயமாக நாம் இறந்தாலும் வாழ்வோம். யாரு இந்த உலகத்துக்காண்டியே வாழ்றீங்களோ நீங்க இறந்தா மீண்டும் என்ன செய்ய மாட்டீர்கள், வாழ மாட்டீங்க. விவிலியம் அழகாக கூறுகிறது, அவரோடு இறந்தோமானால் அவரோடு உயிர்ப்போம். அப்போ இயேசு எப்படி இறந்தாரோ அதே போன்று நாம் என்ன செய்ய வேண்டும்,
இறக்க வேண்டும். அப்படி இறந்தால்தான் நாம் என்ன செய்வோம்? உயிர்த்தெழுவோம். எனவே இயேசு எப்படி ஒரு உன்னத நோக்கத்திற்காக, ஒரு தியாகத்திற்காக, ஒரு அன்பிற்காக, உலக மீட்புக்காக தாழ்ச்சி நிறைந்த ஒரு உள்ளத்தோடு இறந்தாரோ அதே போன்று நாமும் இறக்கின்ற பொழுது நிச்சயமாக என்ன செய்ய முடியும்? நாம் உயிர்த்தெழ முடியும். சமீபத்தில் ஒரு ஹைக்கூ கவிதை படித்தேன். வலைவீசி தேடும் அளவுக்கு மீன்கள் செய்த குற்றம் என்ன? வலைவீசி தேடும் அளவுக்கு மீன்கள் செய்த குற்றம் என்ன? மீன் குற்றமா செஞ்சிச்சு, இருந்தாலும் மீனை பிடிக்கிறதுக்கு எப்படி தான் பிடிக்கணும்? யாரை வலை வீசி பிடிப்பாங்க? மீனையா? யாரை பிடிப்பாங்க? திருடர்களை தான் என்ன செய்வார்கள்? பிடிப்பார்கள். ஆமா, வலை வீசி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன சொல்றாங்களா இல்லையா? வலை வீசி தேடுறாங்க. இந்த உயிர்ப்பு காலத்துல நாம இனி வரக்கூடிய பாஸ்கா காலம் இன்னும் ஒரு 40 நாளைக்கு வலை வீசி தேட போறாங்க. அதான் இந்த 40 நாளும் எப்படி இந்த தவச காலத்தில் இருந்தோமோ அதே போன்று மீதி ஆண்டவர் அந்த விண்ணகத்துக்கு செல்லும் வரை எல்லாரும் வலைவீசி தேடி ஆண்டவரை கண்டுகொள்ள போகிறார்கள். நீங்களும் இந்த உயிர்ப்பு காலத்திலே, பாஸ்கா காலத்திலே அந்த ஆண்டவரை தேடுகின்ற பொழுது நிச்சயமாக என்ன செய்யலாம்? கண்டுபிடித்து விடலாம். எனவே சீடர்களுக்கு தென்பட்ட அந்த ஆண்டவர் உங்களுக்கும் தென்படுவார். இயேசு நம்மளுக்கு தென்பட்டுட்டாரா, இயேசு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரா என்று எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று சொன்னால், உங்கள் வீட்டில் அமைதி நிலவ ஆரம்பித்து விட்டால் இயேசு வந்து விட்டார். ஏனென்றால் உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய பரிசு இதுதான், உங்களுக்கு அமைதி உண்டாகுக. இப்ப ஈஸ்டர் முடிஞ்சு இத்தனை நாள் உங்க கணவர் நல்லா இருந்தாரு, இப்ப திரும்ப பழையபடி ஆயிட்டு, அல்லது இதுக்கு இந்த தவச காலம் எந்த பிரச்சனை இல்லாம டிவி எல்லாம் ரொம்ப நேரம் போடாம ரொம்ப அமைதியா இருந்தோம், காவி உடுத்தி கவுச்சி வாடை இல்லாம நல்லா இருந்தோம், அமைதியா நிம்மதியா இருந்தோம், இப்ப திரும்பவும் வந்துருச்சு எல்லாம் போச்சு அப்படின்னா யாரு வரமாட்டா? உயிர்த்த ஆண்டவர் வரமாட்டார். நிம்மதியாக அந்த அமைதி உங்களுடைய குடும்பங்களுக்கு பரிசாக கிடைத்தது என்று சொன்னால் நிச்சயமாக உயிர்த்த ஆண்டவர் வருவார். அதனால இணையிலேருந்து டெய்லி இந்த 40 நாள் முடிகிற வரைக்கும் உங்க வீட்டு கதவை சாத்தவே கூடாது. எப்படி வைத்திருக்க வேண்டும்? எப்படி வைத்திருக்க வேண்டும்? திறந்தே வைத்திருக்க வேண்டும். அப்படி அல்ல, உங்களுடைய கதவு பூட்டி இருந்தாலும் ஆண்டவர் உள்ளே வருவார். நீங்க விவிலியத்தில் போய் படிச்சு பாருங்க, இயேசுனுடைய உயிர்ப்பு காட்சிகள் எல்லாம் போய் படிச்சு பாருங்க. அன்னை மரியாள், திருத்தூதர்கள் எல்லாரும் இருப்பாங்க, அடைக்கப்பட்ட வீடு, ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்? உள்ளே வருவார். எனவே எப்படியும் ஆண்டவர் உள்ளே வந்து உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய பரிசாக உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லி வாழ்த்துவார். அந்த அமைதியை உயிர்த்த ஆண்டவரின் பரிசாக நாம் பெற்றுக்கொண்டு வாழ வரவேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலிகள் ஜெபிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சத்தமா ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. கை தட்டுங்க பாப்போம் ஜோரா. வெரி குட்.